Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய யோனோ எஸ்பிஐ ஆப்ல நம்ம வந்து ஏடிஎம் கார்டு இல்லாம நம்ம ஆதார் கார்டை பயன்படுத்தி நமக்கான யூபிஐ பின்னை எப்படி நம்ம ரீசெட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது வித்தவுட் ஏடிஎம் கார்டோட நம்ம வந்து நம்மளுடைய யூபிஐ பின்னை எப்படி ரீசெட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து நீங்க உங்களுடைய எம்பினை என்டர் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து அன்லாக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க யோனோ பே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யோனோ பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, யோனோ பே வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போன்ல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. யூபிஐ பேமெண்ட் மெத்தடுக்கு செல்லக்கூடிய அந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜை நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல ஆக்டிவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை நீங்க ரீசெட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ரீசெட் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரீசெட் யூபிஐ பின் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரீசெட் யூபிஐ பின் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். செட் யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க நமக்கான யூபிஐ பின்னை 2 மெத்தட்ல வந்து நம்ம ரீசெட் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க டெபிட் கார்டு வழியாக எப்படி ரீசெட் பண்றது சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா மேல ஐ பட்டன்ல வருது, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். நீங்க வந்து ஏடிஎம் கார்டு வழியாக நீங்க வந்து உங்களுக்கான பின்னை நீங்க ரீசெட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, நம்ம இந்த வீடியோல ஆதார் கார்டு வழியாக தான் எப்படி நம்ம ரீசெட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதனால ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆதார் கார்டு மெத்தடை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதுல ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆதார் கார்டு அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு பாப்பப் வரும், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஐ அக்ரி கிளிக் பண்ணுங்க. இது நீங்க ஐ அக்ரி கொடுத்தாதான் நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வழியாக நீங்க வந்து உங்களுடைய யூபிஐ பின்னை ரீசெட் பண்ண முடியும். ஐ அக்ரி வந்து கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். செட் யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஆதார் கார்டு டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. இப்போ இதுல வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர்ல ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து என்டர் பண்ணிட்டு 6 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க சென்ட் ஓடிபி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சென்ட் ஓடிபி அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் சைட்ல இருந்தும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு சைட்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து உடனடியே 2 ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு மெசேஜ் வழியா 2 ஓடிபி வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆதார் ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஆட்டோ ரீட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆகல, ரீட் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த ஓடிபி உங்களுடைய மெசேஜ் ஆப்க்குள்ள போயிட்டு நீங்க வந்து என்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆதார் ஓடிபி வந்து கேக்குறாங்க. எனக்கு ஆதார் ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் எங்க இருக்கோ அந்த சிம்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வரக்கூடிய ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து இந்த போன்ல போட்டிருக்கு. அதனால தான் ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுச்சு. வேற ஒரு போன்ல போட்டிருந்தா அது வந்து ஆகாது. நீங்க பார்த்தா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ஆதார் கார்டுக்கு வந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் என்டர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபி சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல வந்து பேங்க் ஓடிபி வந்து என்டர் பண்ணனும். ஓகே, இப்போ நீங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களுடைய மொபைல்ல மெசேஜ் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதாவது மெசேஞ்சர் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆதார் கார்டு சைடுல இருந்தும் பேங்க் சைடுல இருந்தும் வந்த ஓடிபி வந்து இருக்கும். நமக்கு வந்து பாருங்க ஆதார் கார்டு சைடுல இருந்து வந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஆகல அப்படின்னா அந்த ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணி நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பேங்க் ஓடிபி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பேங்க் ஓடிபி தான் என்டர் பண்ணனும். இந்த ஓடிபி நீங்க காப்பி பண்ணிக்கோங்க இல்லனா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிட்டு திரும்ப யோனோ எஸ்பிஐ அப்படின்ற இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு இப்போ அந்த பேங்க் ஓடிபி நான் பார்த்துட்டு அதை வந்து என்டர் வந்து பண்றேன். ஓகே, நீங்க காப்பி பண்ணியிருந்தா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஓடிபி வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்ட பிறகு ஓகே வந்து ஆயிடும். இப்போ வந்து கீழே ஓகே இருக்கு பாருங்க. அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இது போல நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நீங்க ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க செட் 6 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான அந்த புதிய யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ நான் வந்து எனக்கான புதிய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு பழைய யூபிஐ பின் வந்து தெரியாது. அதனால புதுசா வந்து யூபிஐ பின் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் 6 டிஜிட் நியூ யூபிஐ பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பின் என்டர் பண்ணீங்களோ அதே சேம் யூபிஐ பின் வந்து திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து திரும்ப என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் யூபிஐ பின் சக்சஸ்ஃபுல்லா என்டர் பண்ணி முடிச்சேன். ஓகே வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகி சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கான யூபிஐ பின் வந்து ரீசெட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி சேஞ்ச்ட் யூபிஐ பின் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நம்ம யூபிஐ பின்னை ரீசெட் வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.